தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இன்று திருச்சபை புனித பவுல் மற்றும் ராயப்பரின் விழாவை கொண்டாடுகிறது. கடவுள் நமக்கு அளித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இந்த திருச்சபையோடு சேர்ந்து கடவுளுக்கு நாம் நன்றியும் ஸ்துதியும் சொல்லுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் நற்செய்தி பிரசங்கித்து இயேசுக்கு சாட்சி கொடுக்கும் பொழுது நாம் கஷ்டங்களை தாங்க வேண்டியிருக்கும் என்பதை கடவுள் நம்மிடமிருந்து விரும்புகிறார். ஆனால் கடவுள் நம்மை பாதுகாக்க இருக்கிறார். கடவுள் தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். இதுதான் ராயப்பனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் சிறையில் இருந்தார். ஆனால் கடவுள் தன்னுடைய தூதரை அனுப்பி அற்புதமாய் அவரை வெளியே கொண்டு வந்தார். இதுபோல் நம்முடைய வாழ்விலும் பல சிறிய மற்றும் பெரிய அற்புதங்களை நாம் அனுபவிக்கிறோம். இன்றைய 2வது வாசகத்தில் புனித பவுலும் கூறுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொருவரும் இரவும் பகலும் சேவை செய்து அழைக்கப்படுவோம். நமது பொறுப்புகளை மற்றவர்களுக்காக நிறைவேற்றவும் சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலம் பூமியில் பரலோக ராஜ்யத்தை கட்டவும் அழைக்கப்படுவோம். புனித பவுலோசை போல நீதியின் கிரீடத்திற்கு ஆக பாடுபடுவோம். இன்றைய நற்செய்தியில் நமது பரலோக தந்தை ராயப்பர் மூலம் தனது மகனை பற்றிய ஒரு பெரிய உண்மையை உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. ராயப்பர் இயேசுவை பற்றி நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று கூறுகிறார். ராயப்பர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை எவ்வளவோ ஆழமாக அனுபவித்தார். நாம் நம்முடைய சிந்தனைகளிலும் செயல்களிலும் பேச்சுகளிலும் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அனுகிரகிக்கட்டும்.